ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சேவ் வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2வோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னா எல்லா நோட்ஸும் வந்து சம்மரியில் வந்து அழகாக நான் எழுதியிருக்கேன், ஈஸியாக புரிகிற மாதிரி, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ எந்த ஒரு பர்டனும் இல்லாமல் 5 சாப்டரும் சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் மூவ் இன் டு த வீடியோ. ஓகே, சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். கரெக்டாக ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் நம்ம கரெக்டாக அதோடைய சக்ஸஸ் அடையிறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 5 ஃப்ளோ இருக்குது, 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகே, 5 செக்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இதை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்த ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட். என்னது? ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்டில் தான் என்ன கவர் ஆகும்? விஷன், மிஷன், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கோல்ஸு, வேல்யூஸ், இது எல்லாமே இதில் கவர் ஆகும். இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்டில் கவர் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ். என்னது? ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் நம்ம இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் விஷன், இதுதான் மிஷன், ஸோ நம்ம கோல் இதுதான், நம்ம ஆப்ஜெக்டிவ் இதுதான், நம்மளுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இந்த வேல்யூஸ் இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில அனலைசிஸ்லாம் பண்ணணும். ஸோ அது வந்து எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், ஓகே, இன்டர்னல் என்விரான்மெண்ட், இப்படி வந்து தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், இன்டர்னல் என்விரான்மெண்ட். ஸோ நம்ம கம்பெனிக்கு வெளியிலையும் நம்ம கம்பெனிக்குள்ளேயும் ஒரு சில அனலைஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், என்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலாங்கிறத நம்ம வந்து கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸ்ட்ராட்டஜி கிராஃப்ட் பண்ணணும். ஃபோர்த்தாக என்ன பண்ணணும்? கிராஃப்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபைனலாக அதை என்ன பண்ணுவோம்? நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கான 5 ஸ்டெப்ஸ், 5 ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இந்த 5 ஃப்ளோவில் தான் நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட், அதாவது ஃபர்ஸ்ட் லெசனில் கவர் ஆகிறது பண்ணியாச்சு, இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம எதுக்குள்ளே வரோம்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரோம். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். மிஷன் செட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ எதுக்குள்ளே வரோம்? ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ். ஒரு சில இப்போ நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கம்பெனிக்கு அனலைஸ் பண்ண போகிறோம், என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து சூஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா கம்பெனிக்குள்ளே லேட்டாக பார்த்துக்கலாம், ஏன்னா கம்பெனியில் இருக்கவங்க அப்படி தானே இருப்பாங்க. இப்போ எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், கம்பெனிக்கு வெளியில் போய் ஒரு சில விஷயம்லாம் அனலைஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்? எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ் சாப்டர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 பேஜில் கவர் பண்ணோம். ஸோ இது அதை விட கொஞ்சம் பெரிய சாப்டர் தான், அதனால் 2 பேஜஸ், ஃப்ரண்ட் பேக், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 2 பேஜஸில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ், ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து இப்போ முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ்னால் ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் இதெல்லாம் என்னென்னு சொல்லி அது ரிலேட்டடான ஒரு சில டாபிக்ஸ்லாம் பார்ப்போம். அப்புறம் ப்ராடக்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி, அதுவும் வந்து நம்மளுடைய எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் வர விஷயந்தான். ஸோ அப்போ அது வந்து எப்படி, அதெல்லாம் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் தென் இதுதான் வந்து நம்மளுடைய செகண்ட் பார்ட், அதாவது நெக்ஸ்ட் பேஜ், ஸ்ட்ராட்டஜிக்கில் செகண்ட் பேஜ். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா இண்டஸ்ட்ரி அண்ட் என்விரான்மெண்ட் வந்து கவர் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் மார்க்கெட் அண்ட் கஸ்டமர்ஸ் கவர் பண்ணுவோம். அப்புறம் காம்படேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி வந்து கவர் பண்ணுவோம். ஸோ மொத்தம் இதில் வந்து நம்மளுக்கு 6 டாபிக்ஸ் வந்து இருக்குது. எவ்வளோ இருக்கா? 6 டாபிக்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. சரியா? ஓகே. ஸோ இந்த 6 டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன கவர் பண்ண போகிறோம்னா ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன, அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம மீனிங் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸோட மீனிங் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே. ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜினா நம்ம க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறனாலையோ, நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஒப்பீனியன் சொல்கிறனாலையோ, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறனாலையோ இது வந்து வராது. ஸோ ஸ்ட்ராட்டஜி நாட் ஒன்லி பை இந்த மாதிரி இன்ட்யூஷனாலேயோ ஒப்பீனியனாலேயோ ஒரு இன்சைட் என்கிட்ட இருக்குது,
ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தினால மட்டும் ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ண முடியாது. டேரெக்டாக இறங்கி அனலைஸ் பண்ணணும். டைரக்ட்லி ஃப்ரம் என்விரான்மெண்ட்டை ஸ்கேன் பண்ணி டீப் ரூட்டட் அனலைசிஸ் பண்ணணும். அதுதான் என்னென்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸில் சொல்ல வர மீனிங். சரியா? என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ் அப்படிங்கிறது நீங்கள் புதுசாக யோசிச்சா மட்டும் பத்தாது, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணால் மட்டும் பத்தாது, உங்களுக்கு நான் ஒப்பீனியன் இருந்தால் மட்டும் பத்தாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இறங்கி என்விரான்மெண்ட்டை ஸ்கேன் பண்ணுங்கள், என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்கள், உங்களால் என்னெல்லாம் முடியும்னு பாருங்கள், அதை அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் என்னது ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸோட மீனிங். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 2 லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. 2 லிமிட்டேஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? என்னென்ன லிமிட்டேஷன்ஸ், இதில் நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ்ன்னு பரப்போம், நம்ம நிறைய ஒப்பீனியன் வந்து இதில் வரும். ஸோ நம்மளுக்கு என்னென்னா எதை பிக் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அது ஒரு டிஃபிகல்ட்டி. ஸோ ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று முடிவு பண்ணிட்டா நம்மளுக்கு நிறைய யோசனை வரும், எதை பிக் பண்ணுறதுன்னு தெரியாது, அது ஒரு லிமிட்டேஷன். அண்ட் தென் கன்ஃபியூசிங்காக இருக்கும், நம்ம ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுறோன்னு சொல்லி ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னது 2 லிமிட்டேஷன், ஓவர்ஸ்லாப்பிங், கன்ஃபியூசிங் அண்ட் டைம் கன்சியூமிங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த இஷ்யூஸ் டு கன்சிடர். ஸோ என்னென்ன இஷ்யூஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் இந்த ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ் மூலமாக அப்படின்னு பார்த்தோங்க. இந்த சிம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு எவால்வ்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ் அப்படிங்கிறப்போ அது ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு மேலே அது எவால்வ் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸ்டர்னலும் பேர் பண்ணுது, இன்டர்னலும் பேர் பண்ணுது. ஸோ இது 2 என்விரான்மெண்ட்டையும் என்ன பண்ணுது, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ் வந்து பேர் பண்ணுது. ஓகேவா? ஓகே. அண்ட் தென் இதில் ஒரு சில ரிஸ்க்கும் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வாட் ஆர் த இஷ்யூஸ் டு கன்சிடர். என்ன போட்டிருந்தாங்க, இப்படி போட்டிருந்தேன்னா ஓகே. ஸோ இதில் வந்து என்ன வருது உங்களுக்கு, இ வருதா இதில்? ஓகே இ வருது. ஓகே, இது என்னது, எவால்வ்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். இது பி போட்டால் என்ன ஆகும், பேலன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அண்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட் அண்ட் தென் ஆர் ஃபார் ரிஸ்க். ஓகே. ஸோ இந்த சிம்பிளை வந்து மறக்காதீங்க. ஓகேவா? இது என்னது, எதுக்காக பார்த்துட்ருக்கோம், இஷ்யூஸ் டு கன்சிடர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ். ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸில் கவர் ஆகக்கூடிய இந்த ஃப்ரேம் ஒர்க் என்ன பார்க்க போகிறோம், ஃப்ரேம் ஒர்க் பார்க்குறோம். ஓகே. ஐயோ, இது வேறு விஜய் டிவியில் புஷ்பா படத்தோட ப்ரோமோ போடுற மாதிரி இடையில வருது. ஓகே. இப்போது நம்ம என்னென்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்க்குறோம். இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ் எப்படி ஃப்ரேம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸோ இதில் வந்து 2 அனலைசிஸ் நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து எக்ஸ்டர்னலாக, இன்னொன்று வந்து இன்டர்னலாக வந்து நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்டர்னலாக பார்க்குறோம் அப்படின்னா யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா கஸ்டமர் இருப்பாங்க. யார் இருப்பாங்க, கஸ்டமர் இருப்பாங்க, காம்படிட்டர் இருப்பாங்க, அண்ட் தென் வந்து மார்க்கெட் இருக்கும். ஓகேவா? என்விரான்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போது ஒரு கம்பெனிக்கு வெளியிலன்னு பார்க்குறப்போ யாரெல்லாம் இருக்காங்க நம்மளை சுற்றி. இப்போ ஒரு கம்பெனின்னு இப்போ ஒரு கம்பெனி நம்ம நடத்திட்டு இருக்கோம். இப்போ வெளியில் யாரெல்லாம் இருக்காங்க, கஸ்டமர் இருக்காங்க, காம்படிட்டர் இருக்காங்க, அண்ட் தென் வந்து மார்க்கெட் இருக்குது. ஓகேவா? ஸோ என்விரான்மெண்ட் இது எல்லாமே நம்ம வெளியில் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னது, இது எல்லாமே எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். எக்ஸ்டர்னல் அனலைசிஸ் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற இந்த பர்சன்ஸ்லாம் தான் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் அனலைசிஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு வராங்க. ஓகே. அண்ட் தென் இன்டர்னல் அனலைசிஸ் பண்ணுறப்போ என்னென்ன கண்டென்ட் வருது, பெர்ஃபார்மன்ஸ் வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எம்ப்ளாயீஸ்லாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ என்ன வந்து நம்ம என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோம், என்ன விஷயம் அதை கரெக்டாக பண்ணுறோமா. ஓகேவா? ஸோ இந்த டிட்டர்மினன்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் அனலைசிஸ் அண்ட் தென் இன்டர்னல் அனலைசிஸ். எக்ஸ்டர்னல் அனலைசிஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு என்னென்னலாம் ரிசல்ட்டாக வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலான்னு. இன்னொன்று நம்மளுக்கு ஆபத்துலேயும் முடியும், த்ரெட்ஸாகவும் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்டர்னல் அனலைசிஸில் என்ன இருக்கும், ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது மூலமாக ஒன்று நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கோமா இல்லை வீக்னஸாக இருக்கோமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே. அண்ட் தென் சரி, இதெல்லாம் எல்லாமே பண்ணிட்டோமே, இப்போ ஃபைனலாக என்ன தான் சொல்ல வரீங்க, எக்ஸ்டர்னல் அனலைசிஸ்னால் என்னென்னு சொன்னீங்க, இன்டர்னல் அனலைசிஸ்னால் என்னென்னு சொன்னீங்க. சரி, இதெல்லாம் வந்து இந்த கண்டென்ட்லாம் இதை வருது சொன்னீங்க, ரிசல்ட்டாக இதை வரும்னு சொன்னீங்க. ஸோ ஃபைனலாக என்ன ஆகும், இதை வச்சு என்ன தான் பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஐடென்டிஃபை பண்ணி செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம இந்த விஷயம்லாம் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி ஐடென்டிஃபை பண்ணி செலக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, உங்கள் சிச்சுவேஷன் என்னன்னு இதில் செக் பண்ணிவிட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணி அதை நம்மளுடைய பிளானில் அதை என்ன பண்ணுங்கள், இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகிருக்கான்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், ரிவ்யூ பண்ணுங்கள். ஓகேவா? இதுதான் என்னென்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸில் அவங்க சொல்ல வர கண்டென்ட்ஸ். ஓகே.
ஓகே, இப்போ ஒரு வழியாக நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ்க்கான பேசிஸான விஷயம்லாம் கவர் பண்ணிட்டோம். இதுதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம், பேசிஸான விஷயம்லாம் வந்து கவர் பண்ணியாச்சு. இப்போ ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ இது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே விட்டுறோம். ஸோ ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் டாபிக் என்னது? பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். ஓகே, பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன இருக்குது நம்மளுக்கு, வேஸ் ஃபார் ஹெல்பிங் பிஸ்னஸ். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது நம்மளுக்கு, என்னென்ன வேஸில் வந்து பிஸ்னஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை வந்து படிப்போம். அண்ட் தென் 2 க்ரூஷியல் அஸ்பெக்ட்ஸ் தான் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி படிப்போம். ஸோ என்னென்ன விஷயம்லாம் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணலாம், என்னென்ன இஷ்யூஸ்லாம் வந்து யார்கிட்டேருந்து வரும் அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணலான்னு இருக்குன்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேக்ரோ, அதாவது இந்த மாதிரி வந்து மேக்ரோ எக்கனாமி மைக்ரோ எக்கனாமின்னு நம்ம படிச்சிருப்போம், 12th படிச்சிருப்போம். அண்ட் தென் காலேஜ்லேயும் நம்ம படிச்சிருப்போம் பிகாமில். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான எலமெண்ட்ஸ் அண்ட் டூல்ஸ்லாம் வந்து படிப்போம். ஓகே, அடுத்தது வந்து இன்டர்நேஷ்னலைசேஷன் பற்றி படிப்போம். அதுக்கப்புறம் அந்த இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்ட் பற்றி படிப்போம். ஓகேவா? ஸோ இத்தனை டாபிக்ஸ் தான் வந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் பார்த்தோம், மீனிங் பார்த்தோம், அண்ட் தென் வந்து என்னென்ன இஷ்யூஸ் டு கன்சிடர்னு பார்த்தோம், 2 லிமிடேஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு வேஸ் ஃபார் ஹெல்பிங் பிஸ்னஸ். என்னென்ன வேஸ் ஃபார் ஹெல்பிங் பிஸ்னஸ்? இது என்ன? டிஜிசி, ஐஎம் டிஜிசி அப்படி. டிஜிசி சதாசிவம், அந்த ஒரு மூவி இருக்கும்ல, விஷ்ணு விஷால் மூவி, அதில் புஷ்பான்னு கூட சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் டிஜிசியோ சம்திங் சதாசிவம்லாம் வரல. ஸோ அதுமாரி நீங்கள் ஒரு டிஜிசி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்குன்னா வேஸ் ஃபார் ஹெல்பிங் பிஸ்னஸ், நான் டிஜிசியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎம் டிஜிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு டி அப்படிங்கிறப்போ டிட்டர்மைன் என்னென்ன விஷயம்லாம் ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்மளுக்கு பிஸ்னஸுக்கு என்னென்ன வேஸ்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் திங் டிட்டர்மைனிங் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட். நெக்ஸ்ட்டு ஜிக்கு என்ன இருக்குது, கிவ் டைரக்ஷன் ஃபார் த க்ரோத். சிக்கு என்ன, கண்டினியூ லேர்னிங். ஓகே, என்னது? கண்டினியூ லேர்னிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்டை டிட்டர்மின் பண்ணணும். நம்மளுடைய க்ரோத்துக்கு ஒரு டைரக்ஷன் வந்து கொடுக்குது இந்த பிஸ்னஸ், இந்த ஹெல்ப் பண்ணது ஒரு வேஸாக வந்து கொடுக்குது. அண்ட் தென் லேர்னிங், கண்டினியூ லேர்னிங். அண்ட் தென் ஐ வந்து இமேஜ் பில்டிங்காக. ஓகேவா? என்னது? இமேஜ் பில்டிங்காக சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து மீட்டிங் காம்படிஷன். என்ன சொல்கிறாங்க? மீட்டிங் காம்படிஷன். இந்த 5 எதுக்கு படிச்சுட்டு இருக்கோம் நம்ம? வேஸ் ஃபார் ஹெல்பிங் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 2 crucial aspects. What? 2 crucial aspects. ஓகே, 2 crucial aspects என்னென்ன வந்து க்ரூஷியலான ஆஸ்பெக்ட்ஸ் வந்து 2 இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபங்க்ஷன் ஆஃப் த டாப் மேனேஜ்மெண்ட். ஸோ அது ஒரு க்ரூஷியலான ஆஸ்பெக்ட். என்ன தான் வந்து அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணாலும், கம்பெனி ரன் பண்ணாலும், அந்த டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க ஃபங்க்ஷன் ஒரு க்ரூஷியல் ஆஸ்பெக்டாக தான் இருக்குது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் க்ரூஷியல் ஆஸ்பெக்ட் என்னது? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டாப் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் என்னது? அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷனாக அவங்க ஃபார்முலேட் பண்ணுறாங்க, அது என்ன மெத்தட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ என்னென்ன வந்து க்ரூஷியல் ஆஸ்பெக்ட்ஸு? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் த டாப் மேனேஜ்மெண்ட், அண்ட் தென் என்ன இருக்குது? மெத்தட் ஆஃப் ஃபார்முலேட்டிங் ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன். ஸோ இதான் வந்து 2. ஓகே, 2 crucial aspects. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் என்னென்ன இஷ்யூஸ்லாம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எம்ப்ளாயீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க கேரக்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். கஸ்டமர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க எதை வச்சு எந்த பிஸ்னஸை ரிலே பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஃபினான்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த வேஸ் மூலமாக அதை வந்து ரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் சப்ளையர்ஸ்ன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு என்னென்ன லிங்க்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? கம்யூனிட்டின்னு இருக்குது. கம்யூனிட்டி வந்து எப்படி பார்க்கணும், எந்த ஃபர்ம்ஸ் எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க பர்ஃபார்மன்ஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் என்ன பண்ணணும், அட்ரஸ் பண்ணணும். ஸோ எம்ப்ளாயீஸ்னால் அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். கஸ்டமர்னால் எந்த பிஸ்னஸ் அதிகமாக ரிலே பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி அதை ரைஸ் பண்ணணும்னு பார்க்குறோம். சப்ளையர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன லிங்க்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம். கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் எப்படி அதை ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். காம்படிட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கணும். சரியா? இதெல்லாம் என்னது? இஷ்யூஸ் டு அட்ரஸ். எதுக்கு கீழே வருது? பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டுக்கு கீழே வருது. ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ ஃப்ரம் மேக்ரோ எலமெண்ட்ஸ் இந்த business environment macro elements we will cover in the next part of the video guys. Stay tuned. Until then, this is Shweta signing off. Thank you.